ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் ஜெஸீர் அல்குன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நான் என்ன குக் பண்ண போகிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மினி ப்ரான் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஆயில் போட்டுக்கிறேன். போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள், அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணிப்போம். இதே வந்து நீங்கள் கொஞ்சம் பெரிய ப்ரானில் செஞ்சால் ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ என் கையில் கிடச்சது வந்து கொஞ்சம் மினி ப்ரான் தான். நான் அதை வச்சு இப்போ ட்ரை பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரான் போட்டுக்கலாம். ப்ரான் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் நல்லா மசாலா அதில் போய்ட்டு உள்ள ஸ்டஃப் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எப்போ பார்த்தாலும் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா வெங்காயம், தக்காளி அதை போட்டு தான் நம்ம வந்து கிரேவி பண்ணுறதுக்காக எப்போதுமே ட்ரை பண்ணுறோம். பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி தூள் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக வந்து கொஞ்சம் லைட்டாக தான், ரொம்ப இருக்கக்கூடாது. வாட்டர் வந்து லைட்டாக இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சேர்ந்து கலந்து விட்டுடலாம். ரொம்ப ப்ரான் வேணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது கொஞ்சம் மினி ப்ரான் தானே. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா பபிள்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக இதோட வாட்டர் நமக்கு வந்து சுண்டுனா போதும். ஏன்னா சும்மா அந்த லைட்டாக அந்த கிரேவிக்கு மட்டும்தான். ஓகேங்களா? லைட்டாக வேவத்துக்காக மட்டும்தான் நம்ம லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணோம், மற்றபடி வேறு எதுக்கும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், மினி ப்ரான் டிஷ் ரெடி.